எங்களுக்கு காசு கிடைக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு பொறாமை. தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ மாட்டுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். கடந்த ஒரு 6-7 மாதத்துக்குள்ள குவைத்தில் சிட்ரா தெரிவிச்சிருக்கிறாங்க, ரிசீவ் 156 ஃப்ராடு ரிப்போர்ட் ஸ்கேம் லிஸ்ட் வெப்சைட்டில். இப்போது கடந்த காலங்களில் நான் தெரிவித்தது மாதிரி மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த வெளிநாடுகள்லேருந்து உதவிக்கரம், பல நாடுகள்லேருந்து உதவிக்கரம் வருது. சிலர் கால் பண்ணி கொஞ்ச நாள் பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பண உதவி, நகை உதவி, அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டராக பெரிய பெரிய இதுகள் எல்லாம் ஒரு பதவியில் இருக்கிறவங்க லண்டனில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில நபர்கள் பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க, ஃபோட்டோலாம் அனுப்புவாங்க. அதுக்கப்புறமா இந்த பார்சல் உங்களுக்கு நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு உள்ள ஒரு $1 கட்டு, அப்புறமா பர்ஃப்யூம், நல்ல ஹேண்ட்பேக்கு, இன்னும் பர்ஃப்யூம், ஹேண்ட்பேக்கு, நகை, ஐஃபோன் வேறு இருக்கா, இந்த இது இருக்குது, இந்த நகை இருக்குது. இது இதில் டிக்டாக்லையா? ஆமாம், டிக்டாக்கில் பேசி பழக்கமான ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, அவர் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாரு. அனுப்பி வச்சா இவர் அனுப்பின பொருட்கள் எல்லாத்தையுமே, வேறு அனுப்பின எல்லா பொருட்களையுமே ரிசீவ் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு போனால் உங்களுக்கு அதுக்கப்புறமா அடுத்த நாள் என்ன செய்வாங்க, யார் கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் கால் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ணி அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பார்சல் ஒன்று உங்களுக்கு வந்திருக்குது, இந்த நாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, லண்டன்லேருந்து, ஜெர்மனிலேருந்து பார்சல் வந்திருக்குது. இந்த பார்சலோடைய அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஒரு 50 லட்சம் பெறுமதியான பொருட்கள் இந்த பார்சலுக்குள்ளே இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணணும்னா கிட்டத்தட்ட நீங்கள் எங்களுக்கு கஸ்டம்ஸ் கட்டணும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா சார் நீங்கள் கட்டினா தான் இதில் இருக்கிற ஒரு 10-15 பவுன் நகை இருக்குது, $1 கட்டு இருக்குது, லேப்டாப் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, பர்ஃப்யூம், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நீங்கள் கஸ்டம்ஸ் காசு கட்டினா தான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்ன பிறகு இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, சரி ஓகேன்னு காசு கட்டுறதுக்கெல்லாம் போயிட்டு அப்புறமா என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்க வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சகோதரிக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி தான் எனக்கு இப்படி வருது, நான் உனக்கும் உதவி செய்கிறேன், உதவி செய்கிறேன், எனக்கு இப்போதைக்கு இந்த அவசரமாக இந்த பணம் தேவை, கொஞ்சம் உதவி பண்ணினேன். அப்போ என்ன தான் பிரச்சனை உன்னோட, எதுக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு இந்த சகோதரி கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி தான் பாரு அப்படின்னு இந்த ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பி, இந்த மாதிரி எனக்கு காசு வர இருக்குது, இதை நான் கிடைச்சதுமே உனக்கு எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவங்க சொன்னதால் நம்பி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, காசு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது, இதை பற்றி நான் இந்த சர்ஃபான் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க, தம்பி இங்கே பாருங்கள், ஃபோட்டோலாம் பாருங்கள், இதெல்லாம் பொய் தானே, நீங்களே ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க தானே, இந்த மாதிரி ஹேக் பண்ணுறாங்க, கவனமாயிருங்க, இந்த மாதிரி அந்த ஹேக்கர் என்ன ஏமாத்துக்காரங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாயிருங்க அப்படின்னு சொன்னீங்க தானே, பாருங்கள் எங்கள்கிட்ட சிஸ்டர் ஒன்றுக்கு இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்ல நான் உடனே சொன்னேன், இல்லை அவங்களோட நம்பரை தாங்க நான் சொல்கிறேன் அவங்களுக்குன்னு சொன்ன பிறகு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு கிடைக்க போகுதுன்னு உனக்கு பொறாமல், அதனால தான் நீ இந்த மாதிரி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி இந்த சகோதரிக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அதோட எனக்கிட்டையும் இதே கதை வந்ததோட நான் சொன்னேன்,
நாசமாக போகட்டும். உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு கிளம்புங்க. அவங்களுக்கு அதில் பொறாமையாக போய் தொலையட்டும், விடுங்க. கடைசியில் நீங்கள் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுங்க, காசு கொடுக்காதீங்க, அவங்க என்னையாவது பண்ணட்டும். கடைசியில் 1 லட்சமோ 1.5 லட்சமோ காசு இருந்ததெல்லாம் பெரட்டி எல்லாம் செஞ்சு கொடுத்து கடைசியில் அவனுங்க ஃபோன் நம்பர்லாம் ப்ளாக் ஆகி அதுக்கப்புறமா அவனை அந்த மெசேஜ் போட்ட நண்பனை தேடி போனால் நண்பன் அட்ரஸும் இல்லை, டீட்டெயில்ஸும் இல்லை, அவனும் ப்ளாக் பண்ணிட்டு ஓடிட்டான். காசு நாசமாக போச்சு. இந்த மாதிரி பலருமே இருக்கிறாங்க, பலருக்குமே நடக்குது. நான் அந்த வந்த மெசேஜ் அந்த ஃபோட்டோஸில் கடைசியில் போடுறேன்னு பார்த்துக்கோங்க. தயவு செய்து கவனம், ஏமாறாதீங்க, ரொம்ப கவனம். தெரிஞ்ச நண்பர்களுக்கு இதை ஞாபகப்படுத்துங்க, தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள்.